Hi, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா blouse cutting 40 inches ஓட stitching வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. ஏற்கனவே part 1 வந்து cutting வீடியோ போட்டுருந்தேன். அதோட கண்டினியூட்டி தான் இது. சோ ஒருவேளை அடுத்து வந்து உங்களுக்கு வந்து blouseல எப்படி அந்த கொக்கியும் லூப்ஸும் தைக்கிறதுன்னு தெரியல. எங்களுக்கு அது கொஞ்சம் டீடைலா வீடியோ வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா கீழ இருக்க subscribe பட்டனை கிளிக் பண்ணிட்டு மறக்காம thumbs up பட்டனை கிளிக் பண்ணுங்க. சோ நீங்க thumbs up பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா எனக்கு தெரிய வரும் நிறைய பேர் இதை எதிர்பார்க்குறீங்கன்னு. கண்டிப்பாக அது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ நான் டெஃபினட்டாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு ப்ளவுஸை நம்ம தைக்க போகிறோம். ஸோ 40 inches ப்ளவுஸ். ஸோ இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த கட்டிங் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து கீழே வந்து லைக் 1 இன்ச்சுக்கு வந்து ஃபேப்ரிக் நம்ம விட்டுருந்தோம். ஸோ அதை டபுள் ஃபோல்ட் பண்ணி அதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு தையல் போட போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அந்த 1 இன்ச்சுக்கு மடித்து நீங்கள் தைக்கணும். ஸோ 1 இன்ச்சுக்கு கரெக்டாக உங்களுக்கு மடிக்க வரலைன்னா நீங்கள் ஒரு கொஞ்சமாக அந்த கரெக்டாக அந்த 1 இன்ச்சுக்கு அயன் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த 1 இன்ச்சுக்கு நீங்கள் மடிக்க முடியும். அதே மாதிரி ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட். அட்மிஷன் ஓப்பன் ஃபார் February பேட்ச். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ், உங்களுக்கு ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் வந்து என்னோடய இன்ஸ்டியூட்டில் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபோன் நம்பர் இருக்குது. ஃபோன் நம்பரில் இதை யூ கேன் கால் ஆர் யூ கேன் வாட்ஸ்ஆப். ஸோ உங்களுக்கு வந்து கோர்ஸ் டீட்டெயில் அனுப்புவோம். ஸோ ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான். ஸோ இஃப் யூ ரியலி இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜஸ்ட் கான்டாக்ட் த நம்பர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது பேக் வந்து கீழே மடித்து தைச்சாச்சு. மடித்து தைச்ச பிறகு இந்த ஷோல்டரை கரெக்டாக சென்டர் பண்ணி இந்த டாட் நம்ம பிடிக்க போகிறோம். ஸோ இந்த டாட்டோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு 3 inch நான் மார்க் பண்ணுறேன். 3 inch மார்க் பண்ணி இந்த டாட் நம்ம பிடிக்கிறோம். இந்த டாட்டோட வித் வந்து பார்த்திங்கன்னா 1/2 inch. ஸோ கரெக்டாக ஷோல்டர் வந்து சென்டர் பண்ணி இதை நான் தைக்கிறேன். ஓகே, ஸோ இதே மாதிரி ரெண்டு பக்கமும் நம்ம சேமாக கரெக்டாக இதே மாதிரி நம்ம டாட் பிடிச்சிடலாம். ஓகே, ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் அதில் கொடுக்குற சின்ன சின்ன இம்பார்ட்டண்ட் டிப்ஸு எப்படிலாம் வந்து கரெக்டாக அதை நுணுக்கமாக தைக்கிறதுன்றதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து பேக் பார்ட் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட்டோட உயரம் அகலம்லாம் ஏற்கனவே நான் வந்து கட்டிங் அப்போ நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போது அதை அதே மாதிரி நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுக்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்க வெரி மெயின் டாட், அந்த டாட்டை தைச்சி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதர் சைட்ஸில் இருக்க டாட்ஸ் எல்லாம் நம்ம தைக்கிறோம். ஸோ குக்கி பட்டி பக்கத்தில் இருக்க ஒரு டாட்டும் அதே மாதிரி ஆம் ஹோல் பக்கத்தில் இருக்க இன்னொரு டாட்டும் தைச்சி இதை நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரியான கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கனாலும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் thumbs up பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபர்தராக புது அப்டேட்ஸ்லாம் வேணும், எக்ஸாக்டாக உங்கள் இன்ஸ்டியூட்டில் என்ன நடக்குது, ஆக்சுவலாக என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க நிச்சயமாகவே உங்களுக்கு க்யூரியாசிட்டி இருந்தால் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணலாம். ஸோ டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த பட்டியும் வந்து ஏற்கனவே நம்ம கட்டிங்லேயே வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ அதை தான் லே பண்ணுறோம். லைனிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ்க்கு கீழே டு த ராங் சைட் நான் கொடுக்குறேன், இன்னொரு பீஸு அதுக்கு மேலே. ஸோ ப்ரிட்டி சைட் டு ப்ரிட்டி சைட் டுகெதர் ஆன் பட்டி அண்ட் ப்ளவுஸோட ராங் சைடில் வந்து பார்த்திங்கன்னா லைனிங்கை கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் டாட் தைச்சிங்க இல்லையா, அதை கொஞ்சமாக இப்படி மடித்து கம்ப்ளீட்டாக விட்ட பிறகு இதுக்கு மேலே நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இந்த பட்டி அட்டாச் பண்ணும்போது எங்கேயுமே துணியை இழுக்காமல் நீட்டாக எப்படி வேணுமோ எக்ஸாக்டாக அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி இதை முடிக்கிறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 2 லேயர் ஆஃப் ஃபேப்ரிக் வேணும்னு நினச்சாலும் நீங்கள் பட்டிக்கு வந்து 2 லேயர் ஆஃப் ஃபேப்ரிக் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே,
ஸோ ஒன்ஸ் வந்து பட்டி தைச்சு முடித்த பிறகு ப்ரிட்டி சைடை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் வந்து மூவ் ஆகாமல் நீட்டாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பட்டி தைச்சு அந்த ஃப்ரண்ட் பீஸை பேக் பீஸ்க்கு மேலே வச்சு கரெக்டாக எவ்வளோ தூரம் இந்த பட்டியை வந்து ஃபோல்ட் பண்ண வேணுமோ அவ்வளோ தூரம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம மடித்து எடுக்கலாம். ஸோ நிறைய பேர் கேட்குற டவுட் இது தான், ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து ஈவனாக வரமாட்டேங்குது, எவ்வளோ தான் நம்ம வந்து கரெக்டாக தைச்சாலும் வந்து அது ஈவனாக வரமாட்டேங்குது, அடிக்கடி நிறைய டவுட்ஸ் அண்ட் மெயில்ஸ் வருது. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஓரளவுக்கு தைக்க தெரியும் பட் இன்னும் எனக்கு பட்டி தைக்க வரலன்னு நினைக்கிறவங்களும் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து பட்டியை ஜாயின் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து நம்ம பேக் பார்ட் கூட வச்சு எவ்வளோ தூரமோ வேணுமோ அது வரைக்கும் நம்ம பட்டியை வந்து மடித்து விட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து மெயினான பார்ட் வந்து ஸ்லீவில் வந்து அந்த சின்ன பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் நம்ம ஜாயின் பண்ணுறது. இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் கிட்டத்தட்ட எனக்கு வந்து 2 இன்ச் வந்து எக்ஸ்டென்ஷன் தேவைப்படுது. ஸோ 2 இன்ச் எக்ஸ்டென்ஷனுக்கு ஒரு 4 இன்ச் பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக்கை துணியோட நல்ல பக்கத்தில் வச்சு நான் தைக்கிறேன். ஓகே, ஸோ தெரியுதா உங்களுக்கு? கரெக்டாக அந்த ஸ்லீவோட கீழ் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக்கை வச்சு மேலே தைச்சு இதை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்கள் ஸ்லீவ் வந்து என்ன ஷேப்பில் வேணுமோ அதை வரைஞ்சிட்டு நீங்கள் அப்படியே இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ எக்ஸஸ் ஃபேப்ரிக் எனக்கு தேவைப்படுதுன்னு? ஸோ இவ்வளோ தூரம் நான் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கேன். எக்ஸ்டென்ஷன் கொடுத்த பிறகு வெளியே இருக்க எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஸோ கட்டிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது பார்த்துருக்கலாம் நீங்கள், ஸ்லீவ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி வரும். ஸோ ஒரு வேளை ரொம்ப குண்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் பத்தாது. அப்படி பத்தாத பட்சத்தில் வந்து ஸ்லீவில் இந்த மாதிரி ஒட்டு போட வேண்டியது வரும். ஸோ ஸ்லீவை ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் இப்படி ஒன்றா வச்சு நம்ம ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிடலாம். 1/2 இன்ச்சுக்கு வந்து நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணி முடித்த பிறகு நம்ம ஸ்லீவை வந்து பாடிஸ் கூட அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மிட் பாயிண்ட் ஆஃப் த ஸ்லீவ்ஸ், அதை மார்க் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இது வந்து ஃப்ரண்ட் பார்க்கும். ஸோ ஃப்ரண்ட் பார்ட் வந்து கொஞ்சம் நம்ம உள்ளே குழி கொடுத்து கட் பண்ணோம் இல்லையா, அந்த பார்ட் தான் ஃப்ரண்ட்டு, இன்னொரு பக்கம் வந்து பேக்கு. ஸோ ஃப்ரண்ட்டும் மேட்ச் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நம்ம இதை வைக்கிறோம். ஸோ கரெக்டாக ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டும் மேட்ச் ஆகிருக்கணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஈவனாக மேட்ச் ஆகி இந்த மாதிரி நம்ம இதை கரெக்டாக நம்ம வச்சு பார்க்குறோம். ஸோ எவ்வளோ தூரம் வருதோ அப்படியே அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம இங்கே தைக்கிறோம். ஸோ ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் வந்து ஸ்லீவ்ஸை ஜாயின் பண்ணுறேன், இப்போ தான் நான் கற்றுக்கிறேன்னு நினைக்கிறவங்க ஸ்லீவை வந்து மிட் பாயிண்ட்லேருந்து வெளியே வாங்க. ஸோ மிட் பாயிண்ட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு, அதாவது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வெளியே வாங்க. அதே மாதிரி மிட் பாயிண்ட்லேருந்து பேக் பார்ட்டுக்கு வெளியே போங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் வந்து எந்த வகையிலும் இழுக்காமல் இருக்கும். ஸ்லீவை வந்து இழுத்து தைச்சிட்டிங்கன்னா அங்கங்கே தூக்கிட்டு கொஞ்சம் பல்கியாக உங்களுக்கு வந்து பார்க்க நல்லா ஆடாக இருக்கும், அழகாக இருக்காது. ஸோ ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம கொக்கி பட்டியும் லூப் பட்டிக்கும் ஃபேப்ரிக் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹூக் சைட் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லூப் சைட். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபேப்ரிக் எடுக்க போகிறேன். ஹூக் சைடுக்கு வந்து நான் லைனிங் ஃபேப்ரிக்கே கொடுக்க போகிறேன். லூப் சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஸோ லூப் சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் கொடுக்கணும், ஹூக் வந்து லைனிங். ஸோ இப்போ மேலேருந்து இதை மெஷர் பண்ணுங்கள், கிட்டத்தட்ட 8 இன்ச் நியர்பை வருது. ஸோ இந்த பட்டி பீஸ் வந்து மேலேருந்து ஒரு 9 இன்ச் வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா 1 இன்ச் எதுக்காகனா கீழே வந்து நம்ம மடித்து தைக்க வேண்டியதுக்காக நான் ஒரு 1 இன்ச் கொடுக்குறேன். இதோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச். இது வந்து ஹூக் பட்டிக்கு. ஓகே, ஸோ நார்மலாக உங்களோட ப்ளவுஸோட லென்த் எவ்வளோ இருக்கோ ஃப்ரண்ட் பார்ட்டு அதுலேருந்து 1 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலே போதும். ஸோ 8 இன்ச் வர இடத்துல நான் 9 இன்ச் கொடுத்து இதை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஓகே, ஸோ வச்சு பார்த்தீங்கன்னா கீழே கிட்டத்தட்ட 1 இன்ச்சுக்கு வந்து ஃபேப்ரிக் உங்களுக்கு மடித்து உள்ளே கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இது நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஹூக்குக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி 9 இன்ச்சுக்கு லூப்ஸுக்கு நம்ம இன்னொரு ஃபேப்ரிக் ரெடி பண்ண போகிறோம்.
ஸோ இதோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு, ஹூக்குக்கு வந்து 2 இன்ச்சு, அதே மாதிரி லூப்ஸ்க்கு வந்து 2.5 இன்ச்சுக்கு, லென்த் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஃபேப்ரிக் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இதை நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது ஹூக்கு லூப், அதை மார்க் பண்ணிட்டீங்கன்னா மாற்றி தைக்காமல் இருப்பீங்க. ஸோ அந்த ஹூக்ஸ் அண்ட் லூப், அந்த கொக்கியும் லூப்பையும் எப்படி தைக்கிறது, ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப நீட்டாக எப்படி தைக்கிறதுன்னு வீடியோ வேணும்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி லைக்கையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ எனக்கு தெரிய வரும் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு. ஓகே, ஸோ இப்போ ஹூக் பட்டி நம்ம தைக்கிறோம். ஹூக் பட்டி தைக்க துணியோட நல்ல பக்கத்தில் இதை தைச்சு கீழே வந்தபோது அந்த கரெக்டாக அந்த 1 இன்ச்சை மடித்து கொடுத்துருங்க. மடித்து கொடுத்த பிறகு இந்த பட்டி பீஸை ஓப்பன் பண்ணி இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்ட்ரெச் போடும்போது உங்களுக்கு வந்து இது கம்ப்ளீட்டாக உள்ளே டேர்ன் ஆகி கரெக்டாக அது திரும்பும். ஓகே, ஸோ அதனால் இது ஓப்பன் பண்ணி இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் நான் கொடுக்குறேன். ஓகே, டாப் ஸ்டிச் கொடுத்து இதை கம்ப்ளீட்டாக உள்ளே நம்ம மடிச்சிடுறோம். ஸோ இது வந்து நம்ம கொக்கி பட்டி சைடு, ஹூக் சைடு. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் நம்ம லூப் தைக்க போகிறோம். லூப் தைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா துணியோட ராங் சைடில் வச்சு தைச்சு நம்ம வந்து ப்ரிட்டி சைடுக்கு வந்து டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ராங் சைடுக்கு தைக்கும்போது அதே மாதிரி 1/2 இன்ச்சுக்கு வந்து மடித்து கொடுத்துருங்க. மடித்து கொடுத்து இதுக்கு மேலே 1/2 இன்ச்சுக்கு வந்து தையல் போடுங்க. தையல் போட்டு இதை நம்ம ப்ரிட்டி சைடுக்கு வந்து டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டர்ன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு தையல் போடுங்க. ஸோ லூப்பில் மட்டும் 2 தையல் வந்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த 2 தையலுக்கு நடுவில் நம்ம வந்து லூப் கட்ட ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறேன். நெக்லைன் ஃபினிஷ் பண்ண ஏற்கனவே கிராஸ் பீஸ் நிறைய கட் பண்ணி ஜாயின் பண்ணி அது ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி இதுக்கு மேலே நம்ம தைக்கிறோம். ஓகே, ஸோ இதை நீங்கள் கிராஸ் பீஸை இந்த மாதிரி தைச்சு கம்ப்ளீட்டாக மடித்து ஹேண்டம் பண்ணலாம், இல்லைன்னா வந்து மிஷின்லேயே நீங்கள் தைக்கலாம். ஹேண்டம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஸ்லீவ்ஸ் கூட கரெக்டாக ஸ்லீவில் வந்து 1.5 இன்ச்சு மடித்து தைக்க விட்டோன்னா கரெக்டாக அது வந்து மேலே ஒரு தையல் மிஷினில் நம்பர் 3ல் வச்சு ஸ்லீவை வந்து மடித்து தைச்சிருங்க. தைச்ச பிறகு அதை ஹேண்டம் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ ப்ளவுஸில் முடிஞ்ச வரைக்கும் தையல் வந்து வெளியே தெரிவித்து அவாய்ட் பண்ணிங்கன்னா ப்ளவுஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும் ஃபினிஷ். ஸோ ஒன்ஸ் வந்து கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ண பிறகு இதை சுற்றி நம்ம நாட்சஸ் கட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நாட்சஸ் கட் பண்ண பிறகு இதை ஓப்பன் பண்ணி இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போடுறோம். டாப் ஸ்டிச் போட்டு இதை கம்ப்ளீட்டாக துணியோட ராங் சைடுக்கு மடித்து கையில் ஹேண்டம் பண்ணிடலாம். ஸோ ஹேண்டம் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு மேலே ஒரு தையலை போட்டு இந்த ப்ளவுஸை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி இதை நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகே, ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மேலே தையல் போட அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹேண்டம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது வந்து குயிக் மெத்தட். ஒரு வேளை என்னால் கரெக்டாக தைக்க முடியாது, டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை வந்து நீங்கள் மிஷினில் தைக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு மேலே நம்ம கம்ப்ளீட்டாக தைச்சி முடிச்சிடலாம்.
முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து நமக்கு வந்து நீட்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து சைடில் வந்து ஃபிட்டிங் கொடுத்து நம்ம ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ அடுத்த வர வீடியோவில் கண்டிப்பாக இந்த ஹூக்ஸ் அண்ட் லூப்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி தைக்கிறதுன்றதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ 2 ஸ்லீவ்ஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணிவிடுங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் இது ஒரு தையல் போட்டு நம்ம இந்த ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் இது நம்ம தையல் போடுறோம். ஸோ கரெக்டாக ஆர்ம் ஹோலில் எல்லா இடத்தையும் மார்க்கிங் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம தைச்சி ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கனாலும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வாட்டி இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். So then take care. Bye bye.